வணக்கம். நான் உங்கள் ஆவுடையார் அண்ணாமலை. வாழ்க்கையே பயணம் தானே இந்த யூடியூப் சேனல் மூலியம் நம்ம உங்களை சந்திக்கிறது மற்ற மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவரோட பலனை குலாதிசயங்கள் அவங்க பலனை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் டீட்டெயிலாக. இப்போ மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா காலபுருஷனோட முதலாவது ராசி முதலாவது நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும். இந்த முதலாவது ராசி முதலாவது நட்சத்திரத்தில் பிறந்ததுனால முதலாவது ராசி செவ்வாய் பகவான் அதிபதி, அதே உங்களுக்கு வந்து நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் அதிபதி. அப்போ கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு தன்னை யார் அப்படிங்கிறத உணர்த்துறதுல மிகப்பெரிய கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான். அப்போ மேசராசியில் பிறந்தவங்க அப்படின்னா ஒரு இளமை காலம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சோதனையை சந்தித்து ஒரு வாழ்க்கையை ஓடுற மாதிரி இருக்கும். மேசராசி ஒரு இளமையில் அதாவது பணமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதையுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை ஜெயிக்க விட மாட்டாங்க. ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை நம்ம சந்திக்க வச்சு ஒரு மிட் வயசுக்கு அப்புறம், மிட்னா ஒரு மனிதனோட ஆயுட்காலம் 70 75 அதில் டிவைட் பண்ணிக்கிறங்க, 2 டிவைட் பண்ணி அந்த வயசுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை வந்து டேர்ன் பண்ணி கொடுக்கும். அது நம்ம எதெல்லாம் நம்ம அந்த வயசு ஒருத்தனுக்கு 80 வயசு அப்படின்னா பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் நம்மளை படுபடுத்தி பொருளாதாரமாக, பணமாக, தொழிலாக, குடும்பமாக, இல்லை நம்ம யாரெல்லாம் நேசிக்கிறோம், எதெல்லாம் நம்ம விரும்புகிறோம் அதெல்லாம் சார்ந்து நம்மளை அதெல்லாம் கெடுத்து நம்ம வாழ்க்கையில் இது விரக்தி பண்ணுற லெவலுக்கு ஒரு மனிதனை உருவாக்கி அதுக்கடுத்து ஒரு மிட் வயசுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு டேர்ன் பண்ணி கொடுக்குற வேலையை வந்து அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக சந்திப்போம். இதெல்லாம் சந்தித்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கடுத்து வர்ற வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைவாக எல்லாத்துக்குமே யோசித்து சிந்தித்து செயல்பட்டு நம்ம குடும்பம் சார்ந்தா இருக்கட்டும், பணம் சார்ந்தா இருக்கட்டும், சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு நிறைவான வாழ்க்கையை கடைசி காலத்தில் நம்ம பயணிக்கிறது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரிக்கே பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச மட்டும் காலையில் வெள்ளெண்ணெயாக உங்களுக்கு வந்து விடிய காலையிலேயே அதுக்கு மாதிரிக்க ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு வெள்ளெண்ணெய் எழுந்திரிச்சு குளித்து உங்களுக்கு விடிய காலையிலேயே போய்ட்டு விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அதை உங்கள் தாய்வழி உங்கள் சொந்தத்தில் இருக்க பாட்டிமார்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது சிறு உதவிகள், அது சுமங்கலியாக இருக்கிறவங்களுக்கு சிறு உதவிகள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நமக்கு வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மேலே நான் ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு நமக்கு கான்டாக்ட் பண்ணி நமக்கு ஜாதகம் பார்த்துக்கிறங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஜோதிடம் சார்ந்த சூட்சமங்கள் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.